ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாண காரக்குழம்பு தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை, வெந்தயம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, மல்லாட்டப்பயிறு, மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச புளியுமே விட்டு அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் இதையுமே ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வதக்கி வச்ச கத்திரிக்காயும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தால் கல்யாண காரக்குழம்பு ரெடி. நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா கல்யாண காரக்குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்பளம் இதுதாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.